நாடாளுமன்றத்திற்கும் மேற்கு மலேசிய மாநில சட்டமன்றங்களுக்கும் ஒரே கட்டமாக 16வது பொதுத் தேர்தலை நடத்தலாம் என DAP பொதுச் செயலாளர் ஆந்தனி லாக் பரிந்துரைத்துள்ளார். இது ஒரு ரீசெட், அதாவது பழைய முறையை மீட்டெடுத்தல் ஆகும் என்றார் அவர். இந்த ரீசெட் சாத்தியமானால் 16வது பொதுத் தேர்தல் ஆக விரைவாக அடுத்த ஆண்டு இறுதியிலோ அல்லது 2027 தொடக்கத்திலோ நடைபெறலாம். காரணம், அக்காலகட்டத்தில் தான் மலாக்கா ஜோஹோர் சட்டமன்றங்களின் 5 ஆண்டு தவணை காலம் பூர்த்தியாகிறது. ஆக நாடாளுமன்ற தேர்தலையும் தீபகற்ற மாநில சட்டமன்ற தேர்தல்களையும் ஒரே சமயத்தில் நடத்த வசதியாக இருக்கும் என்றார் அவர். ஏற்கனவே சபா சரவாக் சட்டமன்ற தேர்தல்கள் தனியாக நடக்கின்றன. இந்நிலையில் 2022 நவம்பர் பொதுத் தேர்தலுக்கு முன்பாகவே மலாக்கா ஜோஹோர் மாநில சட்டமன்றங்களுக்கு தேர்தல் நடந்ததாலும் பினாங்கு, கெடா, ஸ்லாங்கோர், கிளந்தான், திரங்கானு, நெகிரி செம்பிலான் ஆகிய 6 மாநிலங்களுக்கு பின்னர் 2023 தனியே தேர்தல் நடந்ததாலும் சட்டமன்ற தேர்தல்கள் 4 காலகட்டங்களாக சிதறியுள்ளன. எனவே நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தல்களையும் ஒரே நேரத்தில் நடத்துவது வாக்காளர்களுக்கு வசதியை அளிப்பதோடு அரசின் செலவையும் குறைக்கும். ஆனால் இது தொடர்பான இறுதி முடிவு பிரதமரின் கையில் உள்ளது என போக்குவரத்து அமைச்சருமான ஆந்தனி லாக் கூறினார். நாடாளுமன்றத்தின் 5 ஆண்டு கால தவணைப்படி பார்த்தால் 16வது பொது தேர்தல் 2027 கடைசிக்குள் நடைபெற வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே சபா சட்டமன்றம் வரும் நவம்பர் 11ஆம் தேதிக்குள் கலைக்கப்படும் என மாநில முதல்வர் டத்தோஸ்ரீ ஹாஜி ஜினோர் தெரிவித்துள்ளார். அண்மைய வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் 13 பேர் உயிரிழந்திருந்தாலும் தேர்தல் தாமதமடையாது என்றார் அவர். சபா சட்டமன்றத்திற்கு ஆக கடைசியாக 2020ஆம் ஆண்டு செப்டம்பரில் தேர்தல் நடைபெற்றது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். ஜார்ஜ் டவுன் ஜலான் பர்மா சாலையில் நேற்று காலை ஏற்பட்ட திடீர் பள்ளத்தால் அப்பகுதி போக்குவரத்துக்கு தற்காலிகமாக மூடப்பட்டது. உடனடி சீரமைப்பு பணிகளுக்காக சாலை மூடப்பட்டதாக பினாங்கு மாநகர மன்றம் தெரிவித்தது. இவ்வேளையில் 2 கழிவுநீர் குழாய்களின் இணைப்பு தளர்வால் 52.5 சென்டிமீட்டருக்கு கழிவுநீர் குழாயில் ஏற்பட்ட கசிவே அந்த திடீர் பள்ளம் உருவானதற்கு காரணம் என இண்டா வாட்டர் கன்சோர்டியம் கூறியது. இதனால் சாலை நடுவே ஒரு சில மீட்டர் அகலத்துக்கு நிலம் உள்வாங்கியது விசாரணையில் கண்டறியப்பட்டது. அவசர பழுது பார்ப்பு பணிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளன. நிலைமை முழுமையாக சீரடைய சுமார் 5 நாட்கள் ஆகும் என இண்டா வாட்டர் கூறியது. இயன்ற அளவு விரைவாகவும் அதே சமயம் பாதுகாப்பு அம்சத்தில் சமரசம் செய்யாமலும் அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அது உறுதியளித்தது. கால்ஃப் பிரியர்களே, ஒரு நல்ல நோக்கத்திற்காக உங்கள் திறமையை காட்ட தயாராகுங்கள். வணக்கம் மலேசியா சேரிட்டி கால்ஃப் 2025 வரும் அக்டோபர் 3ஆம் தேதி சுங்கை புலோ கிளப் ரஹ்மான் புத்ரா மலேசியாவில் நடைபெற உள்ளது. டீ ஆஃப் மதியம் 1 மணிக்கு. பதிவுக்கான இறுதி நாள் செப்டம்பர் 23. QR கோட்டை ஸ்கேன் செய்து இப்போதே பதிவு செய்யுங்கள். வணக்கம் மலேசியா சேரிட்டி கால்ஃப் 2025 விருப்பமும் நோக்கமும் ஓரிடம் இணையும் களம். வணக்கம் மலேசியா, சமூகத்தை ஒன்றிணைக்கிறது. பஹாங் புக்கானில் ஒராங் அஸ்லி பூர்வக்குடி பள்ளியில் துணை தலைமை ஆசிரியராக பணிபுரியும் 45 வயது ஆடவர் 11 வயது மாணவனை பாலியல் தொந்தரவு செய்த குற்றச்சாட்டில் சிக்கியுள்ளார். செப்டம்பர் 12ஆம் தேதியன்று கலாச்சார நிகழ்ச்சி முடிந்து விடுதியில் தங்கிய போது அவ்வாசிரியர் மாணவனை தன் படுக்கைக்கு அழைத்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. மாணவன் தன் தாயிடம் உண்மையை பகிர்ந்த போதே இச்சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது. இதையடுத்து செப்டம்பர் 13ஆம் தேதியன்று போலீஸ் சந்தேக நபரின் கைபேசியை பறிமுதல் செய்து
ஆபாச வீடியோ மற்றும் படங்கள் உள்ளதா என விசாரித்தது. அந்த நபர் ஒரு வாரம் தடுத்து வைக்கப்பட்டு பின்னர் போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இச்சம்பவம் 2017 சிறார் பாலியல் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுகிறது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 20 ஆண்டு சிறை தண்டனையும் பெரும்படியும் விதிக்கப்படலாம். ஜிஎம் இந்தியன்ஸ் வழங்கும் நகரசு மிலான் குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ 24 28 செப்டம்பர் வரை ஸ்ராம்பான் பிரிமா ஸ்ராம்பான் ஆப்போசிட் KTM ஸ்டேஷன் ஸ்ராம்பானில் பிரம்மாண்டமாக நடக்க இருக்கிறது. தீபாவளிக்கான அனைத்தும் ஒரே இடத்தில். பலகாரங்கள், டெக்கரேஷன் ஐட்டம்ஸ், பஞ்சாபி சூட்ஸ், சாரீஸ், சிறியவர்கள் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில் ஷாப்பிங் செய்யலாம். ஹோல்சேல் விலையில் 80% வரை டிஸ்கவுண்ட். வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100 விதமான உணவுகள் உங்களுக்காக காத்திருக்கு. ஸ்ராம்பான் பிரிமா ஸ்ராம்பான் நகரசு மிலான் தீபாவளி சேல். கிட்டா சுங்கைப்பிட்டானியில் 30 வயதிலான ஒருவரை மர்ம நபர் திடீரென கூறிய ஆயுதத்தால் தாக்கி கை கால்களில் காயத்தை ஏற்படுத்தியுள்ளார். நேற்று பிற்பகல் பாயா நாகு அடுக்குமாடி குடியிருப்பின் கீழ்த்தளத்தில் இச்சம்பவம் நிகழ்ந்தது. பாதிக்கப்பட்டவர் தன் அண்ணனை பார்ப்பதற்காக அங்கு வந்து காத்திருந்தார். அப்போது 20 வயதுடைய இளைஞன் குடிபோதையில் திடீரென அந்த நபரை தாக்கியதாக கோலாமுடா மாவட்ட போலீஸ் தலைவர் ஹன்யான் ராம்லான் தெரிவித்தார். காயமடைந்தவர் தற்போது சுல்தான் அப்துல் ஹலீம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் விசாரணைக்கு தடுத்து வைக்க ஏதுவாக இன்று நீதிமன்ற ஆணை பெறப்பட உள்ளது. ஜோர் சிங்கப்பூர் மக்களே, தீபாவளி கொண்டாட்டம் தொடங்கியாச்சு. தி கம்யூன் எக்ஸிபிஷன் ஹால் லெவல் 1 கூலாய் ஜோர் 24 28 செப்டம்பர் வரை கலர்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜோர் குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ. தீபாவளி ஷாப்பிங் செய்ய ஒரே இடம். பாலிவுட் காலிவுட்டில் இருந்து லேட்டஸ்ட் டிசைன்கள், புத்தம் புதிய கலெக்ஷன்ஸ், ரகம் ரகமாய் பார்க்கவே பரவசமாகும் பூத்கள், வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் ரசிக்க ருசிக்க வகை வகையான சுவையான உணவுகள். தீபாவளி சேல் தொடங்கியாச்சு. தி கம்யூன் எக்ஸிபிஷன் ஹால் கூலாய் ஜோரில். பேராக் சித்தியாவானில் நேற்றிரவு காருடன் மோதிய விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டி கொடூரமாக உயிரிழந்தார். சுங்கைவாங்கி தாமான் நேசா பகுதியில் இரவு 7 மணிக்கு மேல் அந்த விபத்து ஏற்பட்டது. அதில் ஹோண்டா EX5 மோட்டார் சைக்கிள் மற்றும் ஹோண்டா சிவி கார் சம்பந்தப்பட்டதாக பேராக் தீயணைப்பு மீட்புத்துறை கூறியது. 50 வயது மோட்டார் சைக்கிள் ஓட்டி சாலையில் தூக்கி எறியப்பட்டு கம்பத்தில் மோதியதால் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஆனால் தீயணைப்பு வண்டி வந்தபோது கார் ஓட்டுநர் அங்கு இல்லை. அவர் தப்பிச் சென்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இதையடுத்து அச்சம்பவம் மேல் விசாரணைக்காக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, கால் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 10 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். பிரிட்டன், ஆஸ்திரேலியா, கனடா, போர்ச்சுகல் ஆகிய 4 நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஒரே நாளில் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்துள்ளன. பல தசாப்த ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மேற்கத்திய நாடுகளின் கொள்கையில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றத்தால் இஸ்ரேல் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளதோடு கோபத்தின் உச்சிக்கே சென்றுள்ளது. முதலில் பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மர் ஞாயிறு மாலை அந்த வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை வெளியிட்டார். இது தாமதமான அங்கீகாரம் என்றாலும் காசாவின் நிலைமை மோசமாகி வருவதால் லண்டன் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. காசாவிலும் மேற்கு கரையிலும் அழிவுகள் தொடர்வதால் 2 நாடுகள் என்ற சமரச தீர்வை உயிர்ப்போடு வைத்திருக்க வேண்டும் என்பதே இந்த முடிவின் நோக்கம் என ஸ்டார்மர் கூறினார். என்ற போதும் ஹமாஸ் தலைவர்களுக்கு மேலும் தடையை அறிவித்த ஸ்டார்மர் அவர்களுக்கு பாலஸ்தீனத்தின் எதிர்காலத்தில் இடமில்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார். UKவின் இந்த அறிவிப்பு பாலஸ்தீனத்தின் தன்னாட்சி உரிமையை உறுதி செய்கிறது. இந்த அங்கீகாரம் உடனடியாக ஒரு நாட்டை உருவாக்காது, ஆனால் சமாதான செயல்முறையை தொடரச் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வேளையில் பிரிட்டனை தொடர்ந்து ஆஸ்திரேலியா, கனடா, போர்ச்சுகல் ஆகியவையும் நேற்று சுதந்திர பாலஸ்தீன நாட்டை அங்கீகரித்தன. இந்த அங்கீகாரமானது இஸ்ரேலுக்கு நெருக்கடி கொடுத்து காசா போரை முடிவுக்கு கொண்டு வரும் என அவை எதிர்பார்க்கின்றன. ஆனால் பிரிட்டனின் செயல் தீவிரவாதத்திற்கான விருது என இஸ்ரேல் கடுமையாக கண்டித்துள்ளது. பாலஸ்தீன அதிகார தரப்போ இதை சுதந்திரத்திற்கான நம்பிக்கை செய்தி என வரவேற்றுள்ளது. ஐநா பொதுப்பேரவையின் வருடாந்திர உயர்மட்ட அமர்வு இன்று பின்னேறம் தொடங்குவதால் மேலும் பல நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு.
மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால் மாவு.